பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இன்று ஒரு இறை வார்த்தையின் 6ஆம் பாகம் 2ஆம் நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கின வித்தகனிடமிருந்து எண்ணில்லா நன்மைகள் எந்தனுக்கே வாரும். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்க நிழல்லவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டனை முக்காலம் காக்கவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். இன்று ஒரு இறைவார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள்வார்த்தை 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பாடின பாடல்களுடைய முதல் 2 வரிகளை மாத்திரம் உள்ளத்தில் உணர்ந்து பாடுவோமானால் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது. கண்களை ஏறெடுப்பேன் மாமேரும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுத்து அந்த சிலுவையை நான் பார்த்தால் போதும். என் கண்களை ஏறெடுத்து சிலுவையில் தொங்குகிறவரை நான் பார்த்தால் போதும். என் கண்களை ஏறெடுத்து முள்முடி சூட்டி அந்த தலையை நான் பார்த்தால் போதும். என் கண்களை ஏறெடுத்து 2 கைகளில் 2 கால்களில் கடாவப்பட்ட ஆணிகள், அந்த ஆணிகளின் வழியாக வெளியேறிய இரத்தம், இவைகளை நான் பார்த்தால் போதும். இந்த அன்பிற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்லும் அல்லவா? அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெட்கப்படவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்று தாவீது அவரை நோக்கி பார்த்தான். அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடவே இல்லை. அந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் தாவீது சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது. என்று நம்முடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஏன் சோகமும் கண்ணீரும் துக்கமும் துன்பமும் துயரமும் வேதனையும் வியாதிகளும் பிரச்சனைகளும் நிரம்பி இருக்கிறது என்றால் அவரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாச குறைவு ஒன்றே காரணம். அவரிடத்தில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினுடைய குறைவுதான் காரணம். அவரை முழுமையாய் நாம் விசுவாசிப்போமானால், அவரை முழுமையாய் நாம் நம்புவோமானால், அவர் மேல் பூரண அன்பை நாம் வைத்தோமானால் எல்லா பயமும் புறம்பே ஆண்டவர் தள்ளிவிடுவார்.
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரில் பூரண அன்பு வைத்து எனக்காக சிலுவையை சுமந்தவரே, எனக்காக இரத்தம் சிந்தினவரே, எனக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்தவரே, என் பாடுகளையும் நிந்தைகளையும் அப்புறப்படுத்துவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து அவர் முகத்தையே நோக்கி நாம் பார்ப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய முகத்தை அவர் பிரகாசம் அடைய செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். உலகத்தை நோக்கி பார்ப்போமானால், உலகத்தில் உள்ளவர்களை நம்ம நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய முகமும் பிரகாசமடையும், நாம் வெட்கமடையாமல் இருக்கலாம். இந்த அனுபவத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஒரு அருமையான பழைய கீர்த்தனையின் மூலமாக 2 வரிகளிலேயே எங்கள் உள்ளத்தை நீர் பேச வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து உம்மை பார்ப்போமானால் அப்பா, அந்த அதிசய அன்பை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அதிசயமானவரை நாங்கள் நோக்கி பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். அந்த அற்புதரை நாங்கள் நோக்கி பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அந்த தயவுள்ளவரை நாங்கள் நோக்கி பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் தயவு பிறக்கும். அந்த கிருபையுள்ளவரை நாங்கள் நினைத்து பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும். அப்படியே நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்து காத்து நடத்த வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் நின்று நிலவி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.